வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாஜுதீன் கொலை விசாரணையால் கலக்கமடைந்த குடும்பம், உண்மைகள் வெளிப்படுத்தப்படும், பாதுகாப்பு பிரதியமைச்சர் அதிரடி. வீட்டின் மின் விளக்கு பொருத்தவில்லை, ஜாழ் மாநகர சபை மின் ஊழியர் மீது தாக்குதல். வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம், வெட்டி கொலை செய்யப்பட்ட தம்பதி. கடமை நேரத்தில் போதை மாத்திரைகளுடன் போலீஸ் உத்தியோகத்தர் கைது. மஹிந்தவுக்கு தூக்கு தண்டனை, தலைவர் பிரபாகரனை காப்பாற்றிய போர் நிறுத்தம் சரத் பொன்சேகா. கைபேசிக்கு விசேட விலைக்கழிவு, போலியான விளம்பரம் மூலம் ஜாழ் இளைஞனிடம் பண மோசடி. ஏவல் நாயாக செயற்பட்டவர் படுகொலை, நடுநடுங்கி போயிருக்கும் ராஜபக்சர்கள். கொழும்பில் கைவிடப்பட்ட வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள். பல்கலை விடுதியில் இருந்து விழுந்த துறவிக்கு நேர்ந்த துயரம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். அந்த கலக்கத்துக்கு தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது வெகு விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கலக்கத்திற்கு தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது குறித்து விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படும். அந்த குடும்பம் ராஜபக்ஷ குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை எம்மால் கூற முடியாது. கைது செய்யப்படுபவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படும். அவ்வாறான வாக்குமூலங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் எவ்வித தடைகளுமின்றி முன்னெடுக்கப்படும். யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் தனது வீட்டுக்கு முன்பாக மின் விளக்கினை பொருத்துமாறு கூறி ஜாழ் மாநகர சபையின் மின்சார ஊழியரை நபரொருவர் தாக்கியதில் ஊழியர் காயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் மாநகர சபையின் மின்சார ஊழியர்கள் நேற்றைய தினம் வீதி மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போது வீட்டின் உரிமையாளர் ஒருவர் தனது வீட்டின் முன்பாகவும் மின் விளக்கினை பொருத்துமாறு கூறியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த ஊழியர் ஒருவர் சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்பாந்தோட்டு பகுதியில் உள்ள வீடொன்றில் இரட்டை கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொங்குமர் ரன்ன வாடிகள பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் 2 பேரும் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த 28 வயதுடையொருவரும் அவரது ரகசிய மனைவியும் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளர் தற்போது சிறையில் உள்ளார். மேலும் அந்த தம்பதியினர் தற்காலிகமாக அந்த வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது. கொலையை யார் செய்தார்கள், எதற்காக இந்த கொலையை செய்தார்கள் என்பது இன்னும் தெரியவரவில்லை. மேலும் இன்றைய தினம் உடல்களின் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து ஹங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடமை நேரத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோமாகம போலீசார் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 150 மில்லிகிராம் எடையுடைய 5 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்றைய தினம் இரவு 6 மணி முதல் இன்றைய தினம் காலை 6 மணி வரை கடமையில் அமர்த்தப்பட்டிருந்தார் எனவும் அவர் போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி பிரிவில் கடமையில் அமர்த்தப்பட்டிருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. உரிய நேரத்தில் கடமைக்கு சமூகமளிக்காத போலீஸ் உத்தியோகத்தர் இரவு 11 மணியளவில் போலீஸ் நிலையத்திற்கு வந்தபோது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவரிடமிருந்து இந்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காக மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மாத்திரையில் நடந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் உரையாற்றும் போதே பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் சலுகைகளை பறித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும்.
தான் நீதியமைச்சராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையிலிருந்து எடுத்துச் சென்று பெறுமதியான பொருட்களை 24 மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்வேன் என தெரிவித்துள்ளார். பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காகவே அவர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டார். 2005 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகளுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்துள்ளார். நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடுகின்றோம், ஆனால் அவர் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார். விடுதலை புலிகளுக்கு பணத்தை கொடுப்பது தேச துரோகம் இல்லையா? மற்ற நாடுகளாயின் மஹிந்த ராஜபக்ஷ கடுமையான தண்டனைக்கு ஆளாகி இருப்பார். எமது அரசியலமைப்பின்படியும் அவருக்குரிய தண்டனை தூக்கு தண்டனையே என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். விலையுயர்ந்த கைபேசி விசேட விலைக்களவில் விற்பனை செய்யப்படும் என்ற போலியான விளம்பரத்தை பார்த்து இலங்கையைச் சேர்ந்த பலர் பல லட்சம் ரூபாய் பணத்தினை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் குறித்த விளம்பரத்தினை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை இழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் 29ஆம் குடியேற்ற திட்டம் பாண்டிருப்பு 2 கல்முனை என்ற முகவரியைச் சேர்ந்த நபரொருவர் விலையுயர்ந்த கைபேசிகளின் இருப்பு இருப்பதாகவும் விசேட விலைக்கழிவில் 3,34,000 ரூபாவுக்கு அதனை வழங்குவதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்துள்ளார். இந்த விளம்பரத்தை நம்பி பலர் அவரை தொடர்பு கொண்ட வேளை கைபேசியை வீட்டுக்கு கொண்டு சென்றே வழங்குவதாக கூறி முற்பணம் கேட்டுள்ளார். இந்நிலையில் பலர் அவரது கணக்கிலக்கத்துக்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ள நிலையில் அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இவ்வாறு 1,71,000 ரூபாவை இழந்துள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று கல்முனை காவல்துறையினர் ஊடாக குறித்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கெகல்பத்ர வத்மி உள்ளிட்ட பாதாள உலக குற்றவாளிகளின் வாக்குமூலங்கள் மூலம் தினம் தினம் ஒரு குற்றச்செயல் தொடர்பான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் மேற்கூறப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மெய்ப்பாதுகாவலராக பணியாற்றி வரும் மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான சம்பத் மணம்பேரி கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறு குற்றச்செயல்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்தோடு ஒரு காலத்தில் ராஜபக்சர்களின் ஏவல் நாயாக செயற்பட்டதாக கூறப்படும் கச்சா என்பவரின் கொலை தொடர்பான தகவலும் வெளியாகியுள்ளது. சிறிது காலம் கழித்து அவர் தனது 2 குழந்தைகளுடன் மீத்தேனிய பகுதியில் வைத்து மர்மமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த படுகொலைக்கு ராஜபக்சர்கள் தான் காரணமாக இருக்கலாம் என தென்னிலங்கையில் சந்தேகங்கள் வலுத்துள்ளன. பம்பலப்பிட்டி காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவு தேமட்டகோட பேஸ்லைன் சாலையில் களனி பள்ளத்தாக்கு தொடருந்து பாதைக்கருகில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஆயுதங்களை கண்டுபிடித்துள்ளது. உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி, 2 உயிருள்ள தோட்டாக்கள் மற்றும் ஒரு T56 மேகசின் ஆகியவற்றை காவல்துறையினர் அந்த இடத்திலிருந்து மீட்டனர். கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் பொருள் வனத்துமுள்ளையில் இயங்கும் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுக்கு இடையே நடந்து வரும் மோதலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். வனத்தமுள்ள பகுதியில் இந்த 2 கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகவே ஏற்கனவே பல கொலைகள் இடம்பெற்றுள்ளன. இலங்கை பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த ஒரு துறவி பல்கலைக்கழக விடுதியின் 2வது மாடியிலிருந்து விழுந்து பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனை ஹோமாகம் தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர் தெஹியத்தகண்டியவைச் சேர்ந்த 24 வயதுடைய சுமங்கலா என்ற துறவி ஆவார். அவர் கம்பகாவின் வேயங்கொட பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் துறவியாக இருந்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியளவில் துறவிகள் விடுதியின் 2வது மாடியிலிருந்து விழுந்த பிறகு மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு வெளியே இருந்து கொண்டு வரப்பட்டு முச்சக்கர வண்டியில் அவரை ஹோமாகம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர். பின்னர் அதே முச்சக்கர வண்டியில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ஹோமாகம இலங்கை பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தின் மகா பாத்தியாயரான வணக்கத்திற்குரிய ஹோமாகம தம்மானந்த தேரர் கூறியுள்ளார்.